ஏங்க நம்ம கீபோர்டு ஆல்பத்தை பாருங்க, அதோட சைஸை பாருங்க, அதில் போட்டிருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்க. அப்படியே உள்ள போய் ஆல்பம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அதையும் பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ உள்ள ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஃபோட்டோ போட்டிருப்போம். ஸோ இந்த கீபோர்ட் சைஸில் இருக்க மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோடனே பாக்ஸுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்துட்டு இந்த கேலண்டர் கொடுக்குறது யூஸ்வல். ஸோ அதை அப்படியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்பமோட ஸ்பெஷலாக என்னென்னா பார்ட்டிஷன் நிறைய இருக்குங்க. ஸோ ஆல்பம்க்கு தனியாக பார்ட்டிஷனு, மினி ஆல்பம் புக்கு, ஸோ இதுக்கு தனியாக பார்ட்டிஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் கேலண்டரு, ஸோ பென்ட்ரைவ் பாக்ஸு. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இந்த போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பம் மினி புக்கு, ஸோ இங்கே டேபிள் கேலண்டர் ப்ளஸ் வந்துட்டு பென்ட்ரைவ் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஆல்பம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்பம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பொசுன்னு பஞ்சு மெத்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு டிவிஷன் இருக்கும். எல்லாத்துக்குமே வால் வந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொசுன்னு ரொம்பவே அழகாக ஒரு பஞ்சு மெத்தை ஆல்பம். இந்த ஆல்பம் பார்த்தீங்க அப்படின்னா மினி புக் வந்து வந்துடும், இதோடய சேர்த்து வந்துடும்.